எதிர்காலம் அப்படிங்கிற விஷயம் இருக்குதா இல்லையான்னு கவலைப்பட்டவர்களுக்கு எதிர்காலம் அப்படிங்கிற ஒளிமயமான காலம் தெரியக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. வியாபார ரீதியான வகையில் அபாரமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடியது. குடும்பத்தில் அதாவது குதூகலமான மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா குடும்பம்னு சொல்லிக்கக்கூடிய அமைப்பில் மதிப்பாக இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த குடும்பம் அப்படிங்கிறது ஒரே இடத்துல ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒருவருக்கொருவர் உண்மையாக பேச முடியல, பேசுவதற்கு நேரம் ஒதுக்க முடியல அப்படிங்கிறத உண்மை. ஏன் ஆளாளுக்கு ஒரு அலைபேசியை வச்சுக்கிட்டு அதில் வாட்ஸ்அப் சம்மந்தப்பட்டது, வலைதள சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்களில் மூழ்கி இருக்கும் பொழுது சொந்த விஷயங்களை பகிர்ந்துக்க முடியல அப்படிங்கிறது தவறான விஷயம்தான், ஏற்கப்பட வேண்டிய விஷயம்தான். அப்படி அலைபேசியாகவே இருந்தால் கூட லட்சக்கணக்கு மதிப்பான அலைபேசி இருந்தால் கூட கண்டிப்பாக தன்னுடைய அப்பா அம்மா சகோதர சகோதரியிடம் சந்தோஷமாக பேசக்கூடிய ஆண்டாக, அதற்கான சந்தோஷமான சூழல் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த வயசுக்கு தகுந்த மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.